உட்காரலாம். இந்த அதிகாலை ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நமக்கு இப்பொழுது ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிற நாட்கள். ஆதலால் நாம் எல்லாரும் அதற்கு ஏற்ற ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் என்னோடு சேர்ந்து பாடுங்க. பாரில் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. தேகமெல்லாம் வருந்தி சோகம் அடைந்தவராய், தேகமெல்லாம் வருந்தி சோகம் அடைந்தவராய், தேவாதி தேவன் ஏகசூதன் பாடும் பாடுகள் எனக்காக. தேவாதி தேவன் ஏகசூதன் பாடும் பாடுகள் எனக்காக. பாரில் கெத்செமனே அப்பா இப்பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானா, அப்பா இப்பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானா, எப்படியுமோ சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. எப்படியுமோ சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. பாரில் கெத்செமனே இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவுமே நனைந்தே, இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவுமே நனைந்தே. இம்மானுவேலன் உள்ளமுருகிய வேண்டுதல் செய்தனரே. இம்மானுவேலன் உள்ளமுருகிய வேண்டுதல் செய்தனரே. பாரில் கெத்செமனே மும்முறை தாரை மீதே தாங்கொன்னா வேதனையா, மும்முறை தாரை மீதே தாங்கொன்னா வேதனையா. முன்னவன் தானே வீழ்ந்து ஜெபித்தாரே பாதக மீட்புறவே. முன்னவன் தானே வீழ்ந்து ஜெபித்தாரே பாதக மீட்புறவே. பாரில் கெத்செமனே அன்பின் அருள் மொழியாய் ஆறுதல் அளிப்பவர், அன்பின் அருள் மொழியாய் ஆறுதல் அளிப்பவர். துன்ப விலையில் தேற்றுவாரின்றியே நொந்து அலறுகிறார். துன்ப விலையில் தேற்றுவாரின்றியே நொந்து அலறுகிறார். பாரில் கெத்செமனே என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை, என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை. எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவே. எண்ணியே
பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வாக்குத்தத்த வசனங்களை நாம் அறிக்கையிட போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் 59வது அதிகாரம் 19வது வசனம். இந்த வருட வாக்குத்தத்தம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். நம்முடைய பொருளாதாரத்திற்கு என்று கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அதே போல் நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 13 வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நம்முடைய குடும்பத்திற்கென்று 112 சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானோரில் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவனுடைய வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் 1 நாளாகமம் 4:9-10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அறினார். காடு மூலமாக நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 14 அதிகாரம் 26 வசனம். நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். மறுபடியும் வாசியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். எல்லாரும் நாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையிலே பலிக்கட்டும் ஆண்டவரே, ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஒருபோதும் பொய் சொல்லாதப்பா, அது நிறைவேறும் ஆண்டவரே. அதனால் நீங்கள் இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் எனக்காகவும் என் வாழ்க்கை துணைக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் என் பெற்றோர்களுக்காகவும் ஆண்டவர் அல்லேலூயா நிறைவேற்றும்படியாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேள நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. நேற்று தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இன்றைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம் இந்த உபவாச நாட்களில். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் அதற்கு முன்பாக கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு தகப்பனோ ஒரு தாயோ வீட்டில் அவங்க பிள்ளைங்களை கண்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோரை குறித்த, அந்த தாயை குறித்த, தகப்பனை குறித்த பயம். அவர்கள் வெளியே போயிருக்கும்போது என்ன வேணாலும் ஆட்டம் போடுவாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு ஸ்கூட்டர் சத்தம் கேட்டது, கார் சத்தம் கேட்டது, அல்லது அவங்க வெளியில் ஹாலிங் பெல் அழுத்துறாங்கன்னா என்ன குறும்பு பண்ணிட்டு இருந்தாலும் ஓடி வந்து அப்படியே ஒழுக்கமாக படிக்கிற மாதிரி
அல்லது ரொம்ப பைபிள் வாசிக்கிற மாதிரி அல்லது வீட்டில் வேலை செய்கிற மாதிரி ஆக்டிங் கொடுப்பாங்க. ஏன்னா அப்பாவோ அம்மாவோ அடிப்பாங்க, திட்டுவாங்க, அதனால் எதுக்கு வம்பு அப்படின்னு அந்த ஒரு பயம் அல்லேலூயா அவங்கள ஒழுங்குபடுத்துது, பாவத்திலேருந்து விடுதலை ஆக்குறது. அதே போல தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குமானால் அவர் நம்ம கூட தான் இருக்கிறார், நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, அவர் நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறார், நம்ம எங்கே சொல்லுகிறோமோ அவரும் நம்ம கூட வராரு. அப்போ நம்ம பாவம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் வரும். அப்படி எண்ணம் வரும்போது நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அப்படி செய்யாமல் இருக்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்கிறது. கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்கு எந்த சேதத்தையும் அணுக விட மாட்டார். அதனால தான் திட நம்பிக்கை உண்டு, சாதாரண நம்பிக்கை அல்ல, திட நம்பிக்கை. அது விசுவாசம் என்று கூட சொல்லலாம். அதனால் நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை வருகிறது. அந்த அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அவர் நம்ம கூட இருக்கிறதை நினைத்து பரிசுத்தமாய் வாழுகிறோம். அப்பொழுது நமக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம் வருகிறது. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அப்பா, இப்போ என்னையே எடுத்துக்கிட்டோங்களேன், கடைக்கு போனோம் அப்படின்னா நான் பாஸ்டர் இல்லாமல் போக மாட்டேன். விசேஷமாக ஒரு துணி கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க கூட வந்தாங்கன்னா நான் எதையும் எதிர்பார்க்கவே வேண்டாம், இது அவ்வளோ ரூபா இருக்கா இவ்வளோ ரூபா இருக்கா அப்படின்னு நான் எதிர்பார்க்க வேண்டாம். அவங்க எனக்கு என்ன தேவையோ அதை அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் நான் போனேன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த காசுக்குள்ளே தான் வாங்கணும். அப்போ அவங்க கூட போகிறதற்கும் நான் தனியாக போகிறதற்கும் வித்தியாசம் இருக்குது. அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கும்போது நம்ம எதை குறித்து எதுக்கு கவலைப்படணும்? அவர் ஐஸ்வர்ய சம்பனர், அவர் வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டாலே எந்த பிரச்சனையும் பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம், எந்த வியாதியையும் பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் நேற்று எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்தது. அப்போ ஆண்டவரை பார்த்து முழங்கால் போட்டு நான் தலையை கீழே வச்சுட்டு சொன்னேன், இங்கே பாருங்கள், உங்கள் ஊழியத்தை நான் செய்கிறேன், நீங்கள் என் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்காக எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் எனக்கு நல்ல சுகம் கொடுத்தா தான் நான் ஓடி ஓடி போக முடியும். இப்போ நான் ஓடி ஓடி தான் போயிட்டுருக்கிறேன். ஆனால் பலவீனத்தோடு ஓடி போனேன்னா என்னால் ஃபுல்லாக நான் அதில் ஈடுபட முடியாது. எனக்கு அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு அந்த சிந்தனைகள் பாதி டைவெர்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் என் கூட இருக்கிறது உண்மையானால் ஒரு 5 காரியத்தை நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த 5 காரியத்தையும் எனக்கு செய்யுங்க. நான் இன்னும் எவ்வளோ நாட்கள் என்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீரோ அவ்வளோ நாட்களும் நான் எவ்வளவு உற்சாகமாக செய்ய முடியுமோ, எவ்வளவு உங்களுடைய கரத்திலிருந்து காரியங்களை வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவும் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த நம்பிக்கை எப்படி வருது? அதனால் எனக்கு டாக்டர்கிட்ட போக வேண்டிய சூழலை தான், ஆனால் நான் டாக்டர்கிட்ட போகல. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, டாக்டர்கிட்ட போனாலும் அங்கேயும் ஆண்டவர் தான் கூட வராரு, வீட்டில் இருந்தாலும் ஆண்டவர் தான் என் கூட இருக்கிறாரு. அப்போ இதை மாற்றுவார் அப்படின்னு நான் சொன்னேன். பாஸ்டர்கிட்ட கூட நான் சொல்லலை. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கை வரும்போது நமக்கு ஒரு விசுவாசம் வருகிறது, திட நம்பிக்கை வருகிறது. இந்த மாதிரி எல்லா காரியத்தையும், வியாதிக்கு மட்டும் இல்லை, பலவீனத்துக்கு மட்டுமல்ல, பணத்தேவைகள், இப்படி ஒவ்வொன்றிற்கும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்கும் போது ஒரு விசுவாசம். 2வது, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் உண்டு. நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், ஆண்டவருக்கு பயப்படணும் அப்படின்னு நினச்சி நம்ம பயந்து வாழ்ந்தோன்னா நம்ம பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலும் தீமை வரவே வராது. எல்லா விஷயத்திலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒத்தாசையாக இருப்பார். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும், அவன் சொல்லுகிறான், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்தா நம்ம நிமித்தமாக நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ தாவீது கர்த்தருக்கு பயந்து வழி நடந்ததுனால அவன் பாவம் செஞ்சான், அதுக்கப்புறம் பாவமே செய்யலைன்னு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி காணப்பட்டதுனால அவன் பிள்ளைங்க அல்லேலூயா இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவனுடைய சிங்காசனத்தில் இருந்தாங்க. அடைக்கலம் கொடுத்தாரா கொடுக்கலையா? அதே தான் நம்ம பிள்ளைகளுக்கும். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து இருந்தா, நான் கர்த்தருக்கு பயந்து இருந்தா நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் வராது. எத்தனை பிசாசு கொண்டு வந்தாலும், மனிதர்கள் கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு
அங்கங்கே ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. அவங்களை யாரும் சேதப்படுத்த முடியாது. அடுத்த வசனத்தையும் சேர்த்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல், அல்லேலூயா, ஜீவ ஊற்று. அல்லேலூயா. ஊற்று ஒருபோதும் வற்றாது. அதுவும் இது எப்படிப்பட்ட ஊற்றா? ஜீவ ஊற்றா. அல்லேலூயா. அதற்கு ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது, ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தா உங்கள் ஆசீர்வாதம் ஊறிக்கொண்டே இருக்கும். அதுக்கு அழிவு இருக்காது, முடிவு இருக்காது, ஜீவன் அதில் இருக்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்கள் மட்டும் இல்லை, அந்த ஊற்று தண்ணியை அடக்கி வைக்க முடியாது. எவ்வளோ பெரிய கல்லை கொண்டு போயோ, சாந்தை கொண்டு போயோ, காங்கிரீட்டை கொண்டு போயோ அடைச்சி வைக்க முடியாது. அதையெல்லாம் பொத்துட்டு வந்துடும். அது பொத்துட்டு வந்து அப்படியே இறங்கி 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 வந்து ஆறா மாறி டேமுக்கு போய் கால்வாயாக மாறி, அல்லேலூயா, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். கர்த்தருக்கு பயந்து இருந்தால் உங்களுக்கு மட்டுமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். மரண கண்ணிகளுக்கும் தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு பெரிய வியாதிகள் வந்தாலும் ஆண்டவர் அந்த பெரிய வியாதிகளிலிருந்தெல்லாம் கர்த்தர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக்சிடெண்ட் வரும்போது கர்த்தர் அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது எவ்வளோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவரே, இந்த உபவாச ஜெபம் முழுவதும் நம்ம கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து தான் பார்க்க போகிறோம். கையை உயர்த்தி உமக்கு பயப்படுகிற பயத்தையும் நேற்று உள்ள அந்த தாழ்மையும் சேர்த்து கொள்வோம். ஆண்டவரே, அந்த தாழ்மையும் உமக்கு பயப்படுகிற பயத்தையும் நீங்கள் எனக்கு கட்டளையிடுங்கப்பா, நீங்கள் எனக்கு கட்டளையிடுங்கப்பா. அதனால ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு திட நம்பிக்கை வருகிறது, எங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கிறது, எங்களுடைய வாழ்க்கை ஒரு ஜீவ ஊற்றாக அநேகருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மரண கண்ணிக்கு நாங்கள் தப்பலாம். ஆண்டவரே கர்த்தர், ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் எங்களுக்கு செய்வீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர், அல்லேலூயா. நேற்று பார்த்தோம் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் தாழ்மைக்கும் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இன்றைக்கு நம்ம பார்த்தோம், அல்லேலூயா, நமக்கு திட நம்பிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலாம், மரண கண்ணிக்கு நம்ம தப்பலாம். அல்லேலூயா. நம்மை ஜீவ ஊற்றாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படியான ஆசீர்வாதத்தை நமக்கு தரப்போகிறதற்காக எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அதே போல் இன்றைக்கி நம்ம மத்தியில் இருக்கதான தங்கச்சி வடிவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அவருடைய மகள் முதல்ல எழுதி கொடுத்து விட்டுருக்கலாம் அவருடைய கணவனார்கிட்ட. எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், 48வது பிறந்த நாள், 48 வயசு அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னொன்றும் அவள் கேட்டிருக்கிறாள், எங்கள் அம்மாவுக்கு நல்ல சுகம் வேண்டும். அல்லேலூயா. அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது, சுகர், ப்ரெஷர் இருக்கிறது. எங்கள் அம்மாவுக்கு நல்ல சுகமும் தீர்க்காயுசு வேண்டும் என்று அவருடைய மூத்த மகள் எழுதி கொடுத்திருக்கிறாள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவரே, அருமையான எங்களுடைய சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதிகாலை ஜெபத்திற்கு வர பிரயாசப்பட்டு வந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது ஒரு சில நாட்கள் வர முடியாமல் இருக்கிறது. இப்பொழுதே நல்ல சுகத்தை கொடுத்து, ஆண்டவரே, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, பிபி நார்மல் ஆகட்டும், சுகர் நார்மல் ஆகட்டும், ஹீமோக்ளோபின் 13% ஏறட்டும். ஆண்டவரே, நல்ல சரீர சுகத்தை கொடுத்து அவருடைய 3 பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, அவருடைய 4 பேர பிள்ளைகளுக்காக அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல தீர்க்காயுசை கொடுங்க. இந்த 48வது வருடம் உம்முடைய மகளுடைய வாழ்க்கையிலே நிறைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ளுகிற வருடமாக, விசேஷமாக அடுத்த ஒரு பேர குழந்தையை விஜி மூலமாக பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் உயர்ந்திருக்கிறதை பார்க்க, ஆண்டவரே, உம்முடைய மகள் எப்பொழுது கொடுக்கிற கரமாகவே இருக்க உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய மகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகூறல் எல்லாரையும் இந்த வசனத்தின்படி கர்த்தருக்கு பயந்து, ஆண்டவரே, இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர்கள் சுதந்தரித்து கொள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகூறல் இந்த ஜெபத்தில் ஈடுபடுவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கும், ஆண்டவரே, தங்கச்சி வடிவுக்கும், ஆண்டவரே, பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகூறவர்களுக்கும் நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல தீர்க்காயுசு, நல்ல ஆசீர்வாதங்கள், அவருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம், ஆண்டவரே, ஜீவன் நீரூற்றாக அவர்கள் மாறுவது, மரண கண்ணிக்கு தப்புவது, இந்த ஆசீர்வாதங்களால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா.
ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாள் உம்முடைய வருகை இருக்குமானால் எங்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. வருகை தாமதிக்குமானால் இந்த நாளிலும் ஆண்டவரே பகலிலே நடக்கிற ஜெபங்கள், இரவிலே நடக்கிற ஜெபங்களுக்கு ஏராளமான சகோதர சகோதரிகள் வந்து ஜெபிக்கவும் ஆசீர்வதிக்கப்படவும் உதவி செய்யுங்க. இவர்கள் செய்கிற எல்லா வேலைகள், தொழில்கள், படிப்புகள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம், பாதுகாப்பின் கரம், பரிசுத்தத்தின் கரம் இவர்களை வழிநடத்தட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.